வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பூஜை போட்டிருப்போம். அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மேட்டு காலம் பொசிஷன் வந்து நிப்பாட்டணும், அது இல்லாமல் ஃபுட்டிங் காங்கிரீட் போடணும். அதுக்காக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கலாம். முக்கியமான தகவல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏன் அப்படி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நாங்களே எடுத்து போட்டதுனால நம்ம ஒன்லி வீடியோவை எடுத்து அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு மூலமட்டெல்லாம் திருப்பிட்டு சென்டர் லைன் மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு மேட்டு நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் கீழே சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும், தள்ளக்கூடாது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கீழே வந்து பிசிசி ஆல்ரெடி போட்டிருப்போம். பிசிசிக்கு மேலே 1:4 அப்படிங்கிற மிக்ஸி ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவை வந்து ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த சென்டர் லைன் மார்க்கிங் XY டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்குண்டு வச்சு மார்க் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணி அந்த அளவு வந்து கரெக்டாக 2 பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு டைரெக்ஷன்லையும் X டைரெக்ஷன் 2 பாயிண்ட்டும் Y டைரெக்ஷன் 2 பாயிண்ட்டும் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஸ்கேல் அடிச்சுட்டு மூலமட்டை திருப்பிட்டு அதுலேருந்து நம்ம காலம் பொசிஷன் வந்து 1:3னா 1:3 அந்த டைரெக்ஷன் X டைரெக்ஷன் Y டைரெக்ஷனில் பிரிச்சுருப்பாங்க. எவ்வளோ இன்ஜின்ஸ் நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் இருக்கும் அதை பிரகாரம் மார்க் பண்ணி, இல்லைனா நாங்கள் ஆல்ரெடி ரிங்கே வந்து அதுக்கு தானே நாங்கள் ரிங் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ரிங்கை சென்ட்ரலில் மார்க் பண்ணி அதுமாரி நம்ம வச்சு சென்ட்ரல் காலம் வந்து மார்க் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காலம் பொசிஷனோ இல்லை வந்து டைரெக்ஷனை எந்த ஒரு மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. கரெக்டாக நமக்கு வந்து சென்ட்ரல் லைன் வந்து நமக்கு கரெக்டாக அமையும். இப்போ கீழே பார்த்திங்கன்னா அவங்க வந்து தூக்குண்டு வந்து நேராக நம்ம அந்த தூக்குண்டு வந்து பார்க்கணும்னா கீழே வந்து அந்த தூக்குண்டு வந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும். அதேமாரி நம்ம அந்த X டைரெக்ஷன் Y டைரெக்ஷன் நூல் கட்டியிருப்போம். அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை வந்து நூலை தள்ளவும் கூடாது, ரொம்பவும் இந்தாண்ட வெளியிலையும் வந்துக்கூடாது. லைட்டாக உரஷனாப்பில் இருக்கிற மாதிரி கீழே வந்து அந்த நூல்லையும் டச் ஆகிருக்கணும். கீழே வந்து தூக்குண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன் வரைக்கும் மார்க் பண்ணிட்டு இந்தமாரி நமக்கு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காலம் வந்து ரிங் கட்டியிருக்கிறாங்க. காலம் எல் அடித்ததுலேருந்து அதனுடைய ஸ்பேஸ் 6 இன்ச்சு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருக்குறோம். அதுமாரி லேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கம்பி வந்து 50%, இன்னும் 2 கம்பி வந்து 50% வந்து நம்ம வந்து லேப்பிங் கொடுத்துருப்போம். ஸோ அந்த பிரகாரம் தான் நம்ம வந்து பண்ணோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் மார்க் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ நம்ம எப்படியோ ஒன்று நம்ம உங்களுக்கு காமிச்சிக்கணும், அதேமாதிரி தான் நம்ம எல்லாவுடைய காலம் பொசிஷன் வந்து அப்படி தான் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ மேட்டு இன்றைக்கி வந்து மேட்டு இன்றைக்கி காலம் இறக்கிட்டு இன்றைக்கி வந்து RCC காங்கிரீட் வந்து ஃபுட்டிங் காங்கிரீட் பார்த்திங்கன்னா M20 1:2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நமக்கு M20 கிரேட் வந்து பார்த்திங்கன்னா 1, 1.5, 3 அப்படிங்கிறது நமக்கு ரேஷியோ. நம்ம M-sand யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் 1:2:3 அப்படிங்கிற ரேஷியோ தான் மிக்ஸ் பண்ணுறோம். மேட்டு பார்த்தாவே தெரியும், நம்ம எல்லாமே ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து மேலே வந்து L கொடுத்துருப்போம். ஸோ X டைரெக்ஷன் Y டைரெக்ஷன் கொடுத்துருப்போம். X டைரெக்ஷன் Y டைரெக்ஷனோட ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன நமக்கு ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்களோ அந்த பிரகாரம் இருக்கும். இப்போ ஏன் நம்ம வந்து அவுட்டரில் வந்து இப்போ டேப் பிடிச்சி பார்க்கணும் அப்படின்னா ஃபைனலாக மேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, காலம் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவுட்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு கிராஸ் செக்குக்காக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தமாரி எவ்ரி சைட்டில் வந்து எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து அப்படி தான் பண்ணுவோம். ஒரு டைம் மார்க் பண்ணிவிட்டு அவுட்டர் வந்து செக் பண்ணிவிட்டு மூலமட்டெல்லாம் 3, 4, 5 அப்படி இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராசஸ் ஆரம்பிப்போம். நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடியில் நம்ம தள்ளி பிடிக்கிறதுனால 16, 21, 26 ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். 15, 20, 25 ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ப்ரொசீஜரு. நம்ம வந்து ஒரு அடி தள்ளி பிடிக்கிறதுனால 16, 3, 5, 15க்கு வந்து 16 பிடிப்போம். 4, 5, 20க்கு பதிலாக 21 பிடிப்போம். 5, 5, 25க்கு பதிலாக 26 பிடிப்போம். ஸோ இது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அளவு எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஒரு டைம் மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீஒர்க்கு வராமல் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட் அதான், நம்ம ரீஒர்க்கு வரக்கூடாது. அதுக்கு தகுந்தப்போல் என்னென்னலாம் ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து கீழே வந்து ஃபுட்டிங் பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ அதை பொறுத்த பில்டிங் வந்து மேலே வரைக்குமே நமக்கு போகும். ஸோ அதை பொறுத்து மாறும். இந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி நமக்கு சென்டர் டு சென்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டர் டு சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கிறது வந்து மிகவும் நல்லது.
அளவுகள் எல்லாமே சரியாக இருக்கிறது. நம்ம வந்து ஒரு டைம் வந்து எல்லாமே செக் பண்ணியாச்சு. காலம் இப்போ வந்து கீழே வந்து காலம் வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேட் இறக்கணும். ஸோ மேட் இறக்கும்போது என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் அதையும் காமிச்சிருக்கேன், அதையும் பார்க்கலாம். அடியில் வந்து கவர் பிளாக் வைக்கணும், கீழே வந்து மேட் ஃபுல்லாக சுத்தமாக இருக்கணும், குழியெல்லாம் சுத்தமாக இருக்கணும். அந்தமாரி சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நம்ம அது என்னங்கிறது பார்ப்போம். இப்போ வந்துக்கு நம்ம மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். போதுங்களா வீடியோ? இப்போ வந்து கீழே வந்து மேட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ மேட் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலமுடைய 4 கார்னர்லேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 கவர் பிளாக் வச்சுட்டு, அப்புறம் அவுட்டரில் வந்து ஒரு 4 கவர் பிளாக் வச்சுட்டு, மொத்தம் வந்து ஒரு 8 to 10 கவர் பிளாக் வந்து ஒவ்வொரு காலத்துலேயுமே நமக்கு இருக்கும். ஒவ்வொரு காலம் குழியிலையும் வந்து நம்ம வச்சுருப்போம். இப்போ வந்து காலம் வந்து கீழே இறக்குறோம். ஸோ கீழே இறக்கும்போது என்ன கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழ் கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் மேல் கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த கீழ் கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த 4 கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம ஆல்ரெடி காலம் மார்க் பண்ணியிருப்போம். அந்த காலத்துக்கு நேராக வச்சுட்டு அந்த 4 காலத்துக்கான எல் அடிச்சிருப்போம். ஸோ அந்த எல் வந்து 4 டைரெக்ஷன்லேயும் வந்து 4 கார்னர் டைரெக்ஷன்லேயும் வந்து கரெக்டாக நீட் விட்டு அதை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்டடி பண்ணணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்டுக்கம்பு வச்சு நம்மளை நல்லா லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளாக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த 4 கார்னருக்கும் அந்த 4 எல் வந்து திரும்பி இருக்கிற மாதிரி இருந்துட்டு கீழே வந்து பைண்டிங் பண்ணிடுறோம். ஸோ அந்த பைண்டிங் பண்ணிவிட்டு இப்போ மேல் கை வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ மேல் கை வந்து நம்ம இப்போது 9 inch 1 அடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 அடி வாட்டத்தில் நம்ம முட்டு மரம் வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு முட்டு மரம் போதுமானது. 9 inch நீங்கள் வைக்கும்போது 2 பக்கமும் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு பக்கம் நமக்கு சப்போர்ட் கொடுத்தா போதும். அதை இப்போ நம்ம முட்டு மரம் வச்சு நம்ம 2 பக்கமும் கம்பி வச்சு அடிச்சிடறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், தூக்கு பார்க்கணும். ஸோ தூக்கு பார்த்துட்டு அந்த முட்டு மரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நமக்கு வந்து கட்டு கம்பி வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பி வச்சு அடிச்சிடணும். ஸோ இந்தமாரி நம்ம பண்ணும்போது 2 பக்கமும் நம்ம பார்க்கணும். ஒரு அடி வட்டத்துலேயும் நம்ம வந்து தூக்குண்டு வச்சு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 9 inch வால் 3/4 அடி வால் இருக்கு இல்லைங்களா, அந்த வாலையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம தூக்குண்டு பார்க்கணும். அப்படி தூக்குண்டு பார்க்கும் வந்து என்ன செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிங்கில் வச்சுருப்போம். அதே ரிங்கு ஒரு 10 ரிங்கு நமக்கு கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் விட்டுட்டு அது வந்து லைட்டாக டச் பண்ணிக்கணும். லைட்டாக உரசனாப்பில் இருந்தாவே நமக்கு வந்து போதுமானது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலம் வந்து ஸ்ட்ரைட்டாகனு அர்த்தம். சில பேர் கேட்பாங்க, சார் மேலெலாம் கம்பி வளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை. நம்ம கீழ்கை வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து பைண்டிங் பண்ணி நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா மேல் கை வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஆட தான் செய்யும். அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நம்ம கீழ்கை வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து இப்போ பைண்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கீழ்கை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி பொசிஷன் பண்ணி நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா மேல் கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம மேலே பிளிந்து பீமாக அடுத்து நம்ம காலம் ரைஸ் பண்ணுவோம். அது பண்ணும்போது நம்ம மூளை மட்டும் செக் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு காங்கிரீட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம M20 கிரேடு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா நமக்கு வந்து 1:1.5:3 அப்படிங்கிறது நமக்கு ரேஷியோ நம்ம இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் படி. ஆனால் நம்ம வந்து M-Sand கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 1:2:3 அப்படிங்கிற நம்ம ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். இந்த பாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிமெண்ட் வருது. அப்போ நமக்கு 2 பாண்டுக்கு வந்து ஒரு மூட்டைக்கு வந்து 2 பாண்டு வந்து சிமெண்ட் வருது, 4 பாண்டு வந்து மணல் வருது, 6 பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி வருது. ஸோ இந்த ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கிறோம். ரொம்ப அதிகமாக ஊற்றுறதில்ல, தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிஷின் வந்து பக்கத்தில் மிக்சர் மிஷின் தான் நம்ம போய் இது ஃபுல்லோடு மிஷின் சொல்லுவாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மிஷின் வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டோம் அப்படின்னா ஒர்க் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மிஷின் வந்து முடிஞ்ச அளவுக்கு குழிக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஷிஃப்டிங் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து ஒரு அருமையான ஒரு காங்கிரீட்டு. நமக்கு அந்த பதம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இவங்க வந்து எல்லாமே ஒரு டைம் நம்ம செக் பண்ணிவிட்டு சிமெண்ட் மூட்டைலாம் கட் பண்ணி நம்ம எத்தனை பாண்டு வருது, மணல் எத்தனை பாண்டு வருது, ஜல்லி எத்தனை பாண்டு வருது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த காங்கிரீட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு பதமான M20க்கான கிரேடுக்கான முழுமையான ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுவே நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ரோலிங் இருக்குது நல்லா, அந்த ரோலிங் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த சிமெண்ட்டாக இருக்கட்டும், ஜல்லியாக இருக்கட்டும், மணலாக இருக்கட்டும், அது மூணு ஒன்றா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, மணல், ஜல்லி இது 3 ஒரு கலவையாக கலக்கி நம்ம வந்து ஒரு காங்கிரீட்டை ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த காங்கிரீட் வந்து ஹீட்டு வந்து எவாபரேட் ஆகி அது வந்து ஆவியாக வெளியே போகும். ஸோ அப்போது நம்ம வந்து குளிர் விற்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறோம். அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னென்ன நம்ம யூஸ் பண்ணணும், காங்கிரீட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், சூப்பர்வைசராக இருக்கட்டும், இல்லை ஒரு மேஸ்திரியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நல்ல ஒரு தரமான கட்டிடத்தை நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்தமாரி நம்ம காங்கிரீட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைஸு கீழே வந்து கரெக்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்போம். 5க்கு 5 4க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக வந்து நமக்கு திக்னஸ் காங்கிரீட் எவ்வளோ திக்னஸ் நம்ம ஃபஸ்ட்டு காலத்திலே மார்க் பண்ணிக்கணும். அந்த மார்க்கை நம்ம வந்து ஒரு கம்பி கட்டியிருப்போம். ஒரு 1 அடி காங்கிரீட்டாக 2 அடி காங்கிரீட்டாக மார்க் பண்ணியிருப்போம். அந்தமாரி நம்ம போடும்போது இந்தமாதிரி வைப்ரேட்டர் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணணும். ஸோ எதுக்காக நம்ம வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில இடத்துல நம்ம வந்து காங்கிரீட் போட்டோம்னா அது ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அது நம்ம எல்லா இடத்துக்கும் பரப்பாக நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து வைப்ரேட்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். வைப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜல்லியாக இருக்கட்டும், மண்ணாகட்டும் ஒரே இடத்துல குமிஞ்சிருக்கும். ஸோ அந்தமாரி இல்லாமல் காலத்துக்கு ப்ளஸ் நமக்கு வந்து எவ்வளோ தேவையான ஏரியாவோ நமக்கு எல்லாத்துக்கும் வந்து முழுமையாக நமக்கு வந்து காங்கிரீட் ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அது இல்லைன்னா 20 mm ராடு, 25 mm ராடு அப்படிலாம் முட்டு மாற வச்சு நல்லா வந்து நம்ம குத்திடணும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த முழுமையான ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கேயும் வந்து கேப் இல்லாமல் இருக்கும். நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா திம்ஸ் வச்சு நம்ம தட்டுறோம். எதுக்காக நம்ம தட்டுறோம் அப்படின்னா நம்ம காங்கிரீட் போட்டாச்சு, வைப்ரேட்டர் நமக்கு போட்டாச்சு, அந்த மேல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபினிஷிங் வந்து சமமாக இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாரி நம்ம திம்ஸை வச்சு நமக்கு ஒரு முட்டு மரம் எடுத்துகிட்டு அது கீழே பாட்டத்தில் வந்து ஒரு பலகை நம்ம அடைச்சி நம்ம ஏன்னா ஹைட் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்தபோல் நம்ம வந்து திம்ஸை வச்சு நம்ம தட்டணும் அப்படின்னா அதோடைய சமமாக நமக்கு இருக்கும். நான் ஏன் அந்த கம்பி உங்களுக்கு காமிக்கிறேன்னா லேப்பிங் வந்து கரெக்டாக நமக்கு வந்து பாதி லெவல் ஒரு பக்கம், பாதி லெவல் ஒரு பக்கம் இருக்கும். அந்த ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கா, முட்டை மரம் வந்து கரெக்டாக கொடுத்து பைண்டிங் பண்ணிக்காங்களா, தூக்கெலாம் கரெக்டாக செக் பண்ணிக்காங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொன்று ஸ்டெப் பை இன்ச்சாக காமிச்சிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வீட்டு ஓனராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட கேளுங்க, இல்லை இன்ஜினியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் போட்டுட்ருக்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலம் பொசிஷன் கீழே மேட்டு வந்து போட்டிட்டு. ஸோ 2 வேலையும் ஒரே நாள் முடிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு வேலையும் சீக்கிரம் முடித்த மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம வந்து தெளிவாக பண்ண மாதிரி இருக்கும். காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி இந்தமாதிரி நம்ம தண்ணி வந்து ஃபஸ்ட்டு விடணும். ஸோ தண்ணி விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சீமார் வச்சு நம்ம வந்து கூட்டி விடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி தான் கெமிக்கல் அதாவது ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து வெப்பம் வெளியேறும். அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி கீறி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹீட் வந்து வெளியேறும். ஸோ அதுனா சிமெண்ட்டு, மணல், ஜல்லி இது 3 சேர்ந்து ஒரு கலவையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம சீமார் வச்சு கூட்டும் போது அந்த ஹீட்லாம் வெளியேறி நம்ம கிராக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது, வெடிப்பு எதுவும் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மேலே வந்து நீங்கள் அப்படியே திம்ஸ் வச்சு தட்டுவிட்டிங்கன்னா அது சிமெண்ட் பால் மட்டும் தான் நிற்கும். அந்த சிமெண்ட் பால் வச்சுன்னா அது கிராக் வரும். அந்த கிராக் வராமல் இருக்கிறது ஒவ்வொரு கான்கிரீட்டும் சரி, பிளாஸ்டிக்கும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது வந்து மிகவும் நல்லது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா காலத்துலேயுமே வந்து இப்போ நம்ம வந்து சீமார் வச்சு நம்ம வந்து கூட்டியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு சரியான மெத்தடாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நமக்கு முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அந்தமாரி நம்ம பண்ணும்போது மண் எது கீழே விழாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ மண் விழுந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் என்ன நீங்கள் காலம் காங்கிரீட் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தானே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சில பேர் சொல்லுவாங்க. கீழே நமக்கு காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி மண்ணெல்லாம் விழுந்துருந்துச்சுன்னா அந்த மண் இருக்கிறதுல வந்து காங்கிரீட் ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அதில் ஃபாலோவாக தெரியலைங்க. அதனால தான் நம்ம காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மணலோ இல்லை கல்லோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக நம்ம வந்து காங்கிரீட் போகிறோம். ஸோ நம்ம கம்பி காலம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேப்பிங் கொடுத்துருப்பாங்க. 50D அப்படிங்கிறது 40D அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க. ட்ராயிங் பிரகாரம் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதுலேயே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்தமாதிரி வைப்ரேட்டர் வந்து நம்ம மெயினாக போடணும். வைப்ரேட்டர் மெயினாக போடும்போது நமக்கு அதனுடைய எல்லா ஏரியாவும் வந்து ஃபில் ஆகும். ஸோ ஃபில் ஆகிறது மட்டும் இல்லாமல் காங்கிரீட் வந்து முழுமையான நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம திம்ஸ் வச்சு தட்டும் போது சமமாக வந்து மட்டமாக வந்து நமக்கு வந்து ரெடியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்கள் உறவினருக்கு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் இந்தமாரிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். எவ்வளோ நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஸோ அதுமாதிரி இதுவும் ஒரு வீடியோ தான்.
இதில் எல்லா வீடியோலையுமே ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அந்த பாயிண்ட் கிடைச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நான் என்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் அதிகம் பண்ணுவேன். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த தப்பை திருத்திட்டு நான் அதை எப்படி சரியாக கொண்டு போகணும்னு நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இது சரியாக இருந்துச்சுன்னா இது சரியாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் தான் என்னுடைய வாழ்க்கை முக்கியத்துவம் முன்னேறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எல்லாமே வந்து காங்கிரீட்டை வந்து போட்டு முடிச்சிருப்போம். ஸோ அதை ஃபைனலாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இந்த மாதிரில வந்து சீமார் வச்சு கொட்டி விட்டுட்டு ஒரு 2 hours கழித்து நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி தெளிச்சு விடணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஏரியாவில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ இப்போ மதியான டைம் நம்ம வந்து காங்கிரீட் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து எவாபரேட் ஆகிட்டு இந்தமாரிலாம் ப்ராசஸ் நடக்கிறதுனால அது குளிர்விக்கிறதுக்காக ஒரு 2 hours கழிச்சு கொஞ்சம் அதுவும் செட் ஆகிருந்திருக்கும். 2 hours கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா அது நல்ல ப்ராசஸ், வேலை இல்லைங்கய்யா. நல்ல ஒரு மெத்தட் தண்ணி விடலாம். அவங்க நாளைக்கு காலையில் ஊருக்கு போகிறாங்களாட்டுக்கு, போயிட்டு திங்கக்கிழமை வராங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா காலம் ஷூ மார்க் பண்ணி மறுபடியும் காலம் காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணால் கிராவல் மண் எல்லாமே உள்ளே உள்ளே கொட்டிட்டு நம்ம கன்சல்டேஷன் பண்ணிட்டு திரும்பியும் ஒவ்வொரு வீடியோவும் இந்த சைட்லேருந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன். முக்கியமான தகவல் உங்களுக்கு தெரியும். இந்தமாரி நம்ம வந்து சீமார், அது சீமார் எப்படின்னா ஒரு கம்பு எடுத்துகிட்டு அந்த கம்பளுடைய முனைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சீமார் ஒன்று கட்டி விட்டு, ஏன்னா ஹைட் அதிகமாக இருக்குது, நம்ம கீழே இறங்கி நம்ம அது பண்ண முடியாது. அதெல்லாம் இந்தமாரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது ஐடியாவாக கிடைக்கும்.